படமா நிறைய பேருக்கு ஒர்க் ஆச்சு. இதுக்கு ஏன் இப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஆரம்பிக்கலாமா? பிரியா எப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்ட் 1 ரொம்ப பிடிச்சது. நடுவில் ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணாங்க, ரேண்டமா கால் அவங்க கிட்ட இருந்து. ஆரம்பிக்கலாமா? எப்படி நீங்க அஸ்வினோட டயலாக் படத்துல வச்சீங்க, அது ஒத்துக்கிட்டாரா? அது சாரி மச்சான், எனக்கு கதை பிடிக்கலன்னா நான் தூங்கிடுவேன்டா. நான் ஹெசிடண்டாக இருந்தேன், ஏன்னா ட்ரைவர் பார்த்து ஹேட் அ வெரி பேட் இம்ப்ரெஷன் ஆகுது. படத்தில் ஒரு 90s பூம்பர் பாய். உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான எதுவும் நடக்காததெல்லாம் இல்லை, நடக்கிற விஷயம் நிறைய விஷயம் இது பண்ணிருக்கோம். பட் என்னென்னு அப்பான்னு இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர் சாராக சொல்லணும்னா பெரிய ஒரு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான படமா ஃபேமிலிக்கான படமா என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாமல் இருந்தது. யார் வேணா அரசுக்கு வராங்க, நடிகருங்கிறத தாண்டி எவ்ரிபடி ஹேஸ் தட் ரைட்ஸ். யார் வேணா ஆசைப்படலாம். பட் தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க ஜனவரி 23 ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் ஹாட்ஸ்பாட் 1 பார்த்தவங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 2 எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல விக்னேஷ் கார்த்திக் டைரக்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஏன்னா ஹேர் ஸ்டைலெல்லாம் லுக்கெல்லாம் பார்த்தா நீங்களும் பெரிய நடிகராக படத்தில் இருப்பீங்க போல. முடிவெட்ட டைம் இல்லை மேம், அதனால முடிவெட்டல. ஹேர் ஸ்டைல் வந்து சும்மா ஒரு கேரக்டருக்காக இதில் ஹாட்ஸ்பாட் 2ல நடிக்கும் போது அதுக்காக கலர் பண்ணது. அது என்ன ஹாட்ஸ்பாட் டூ மச் இல்லை, வழக்கமாக சும்மா அந்த 2 அப்படி வைக்க வேணாம் அப்படின்றதுனால இப்போ ஜிகர்தண்டா XXL வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அதை வித்தியாசமாக வைக்கலாம் அப்படின்னும் போது நம்ம ஒன்னே கொஞ்சம் டூ மச்சாக போயிருந்தோம். ஸோ அதனால 2ன்னு போது ஸ்ட்ரைட்டாக 2 மச்ல வச்சிடலாம். என்ன தைரியமா பார்ட் 1 அப்படி ஒரு படத்தை கொண்டுட்டு பார்ட் 2க்கு வந்தும்போது ஒரு பெரிய நம்பிக்கை வந்து ப்ரொடியூசர் கிட்ட எப்படி போய் அப்ரோச் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்க. இல்லை, பார்ட் 1ல வந்து வரவேற்பு தான். 2 பேரும் சேர்ந்து தானே பார்ட் 2 பண்ணலான்னு அதே ப்ரொடியூசர் தான் பண்றாங்க. அதே ப்ரொடியூசர். ஸோ 1ல சந்தோஷமா அவங்களுக்கு அது ஹாப்பினஸ் இருந்தால் தான் 2 பண்ணுவாங்கல்ல மேம். ஸோ அதனால தான் 2. ஸோ அந்த டயலாக்ஸ்லாம் வந்துட்டுல இப்போவும் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், ஹாட்ஸ்பாட்டோட டயலாக்ஸ்லாம் அப்படி இருக்கும். ஓகேவா? நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு அல்டிமேட் ஒரு ஏஜ்க்கான பீப்புள்ல இருந்து இது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 1 and 2 அடல்ட் டு ஆந்தாலஜி நினைக்கிறேன். இது 2 எப்படி கொண்டு போயிருக்கீங்க சொல்லுங்க. இல்லை, 1 வந்து A சர்டிஃபிகேட் ஃபிலிம், இது வந்து UA தான். ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்கலாம். 1ல நீங்க ஆக்சுவலி 1லயே ட்ரெய்லர் தான் ரொம்ப ஓவரா இருக்கும். நீங்க படம் வந்து என்னடா இதுக்கேண்டா இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி தான் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறமே நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ படமா நிறைய பேருக்கு ஒர்க் ஆச்சு. இதுக்கு ஏன் இப்படி ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இதுல ட்ரெய்லருமே நீங்க பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் ஜாலியா இருக்கும். ட்ரெய்லர் உங்களுக்கு என்ன வைப் கொடுத்ததோ அதே வைப் தான் படத்துலயும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் ட்ரெய்லர் கொஞ்சம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, விஜய் சேதுபதி இழுத்திருக்கீங்க, விஜய் இழுத்திருக்கீங்க, சிவகார்த்திகேயன் இழுத்திருக்கீங்க, எல்லாரும் இழுத்திருக்கீங்க. அந்த ட்ரெய்லர் மாஸ்க் காமிக்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கலைன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு நல்லாவே வருதுன்னு நினைக்கிறேன். இந்த டீமை எப்படி ஃபார்ம் பண்ணீங்க சொல்லுங்களேன். பிரியா எப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்ட் 1 ரொம்ப பிடிச்சது. நடுவில் ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணாங்க, ரேண்டமா கால் அவங்க கிட்ட இருந்து. இந்த மாதிரி பார்ட் 1 ஹாட்ஸ்பாட் பார்த்தேன் விக்னேஷ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபேமிலியோட பார்த்தேன், ஃபேமிலியிலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சு ஒரு 4-5 மாசம் ஆயிடுச்சு. அப்போ பார்ட் 2 பண்ண போறோம் போது ஒரு கேரக்டர் இருந்தது. சரி, பிரியாவை கேட்டு பார்ப்போம், அவங்க பண்ணுவாங்களான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லை எனக்கு. அப்போ ஆஸ்திரேலியால இருந்தாங்க. போன்லயே தான் நரேட் பண்ணேன், சும்மா சொல்லுவோம், சொல்லி பார்ப்போம் அப்படின்ட்டு சொன்னேன். பார்த்தா அவங்க போன்ல கேட்டு அப்பவே ஓகேன்ட்டாங்க. அவங்க யோசிச்சு கூட சொல்ல, 2-3 டவுட் கேட்டாங்க. கேட்டு அப்பவே ஓகே விக்னேஷ் நான் பண்றேன் அப்படின்ட்டாங்க. ஸோ ஹாப்பியா இருந்தது. அஸ்வின், நாங்க ஆக்சுவலி வேற ஒரு கதை பேசிட்டு இருந்தோம், பண்றதா பேசிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் அப்படியே தள்ளி போயிட்டு இருந்த போது பார்ட் 2 பண்ண போறோம் அப்படின்னும் போது இது பண்றீங்களான்னு கேட்டேன். அவரும் கேட்ட உடனே பண்ணிட்டாரு. ஆதித்யா நம்மளோட கம்பெனி ஆர்டிஸ்ட், பார்ட் 1ல நடிச்சிருந்தாரு. சஞ்சனா வாரிசு பார்த்திருந்தேன். வாரிசுல எனக்கு அந்த ரோல் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் பவானி ஸ்ரீ அவங்க எல்லாம் ஒரு டீமா நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆமா, லெந்தா போவானான்றீங்க, புரியுது. சரி, எப்படி நீங்க அஸ்வினோட டயலாக் படத்துல வச்சீங்க, அது ஒத்துக்கிட்டாரா? அது அதான் நான் ஃபர்ஸ்ட் கதை எழுதும் போது அஸ்வின் நினைச்சு எழுதல, ரேண்டமா தான் எழுதிருப்போம்ல. அப்புறம் அஸ்வின் கதை சொல்லி ஓகே அப்படின்னும் போது எனக்கு அந்த இன்ட்ரோ, ஏன்னா அந்த ஒரு மேட்டர் அவரை சுத்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குல்ல, அதை எப்பவுமே செல்ஃப் ட்ரால் சூப்பரா ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு பேர் தான். வெங்கட் பிரபு சார் அதை நிறைய பண்ணுவாரு, நெல்சன்
டாக்டர் டைரக்டர் நெல்சன் அதை நிறைய பண்ணுவார். அது நம்மளை கலாய்ச்சிக்கும் போது அது வந்து அது டோட்டலாக அதுக்கு கலரே டோட்டலாக வேற மாதிரி மாறும். ஸோ இவரோட இன்ட்ரோ வந்து அப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு நான் டீம் கிட்ட முதல்ல சொன்னேன். அவங்க கேட்டு நல்லா இருக்கு, செம்மையா இருக்கும், ஆனால் அவர் ஒத்துப்பாரா அப்படின்னு தெரியல, கேட்டு பார்ப்போம் அப்படின் போது வந்தாரு. ஸ்கிரிப்ட் ரீடிங் ஆஃபீஸில் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணுறதுக்கு வந்தாரு. வந்தபோது ப்ரோ இன்ட்ரோக்கு ஒரு ஐடியா இருக்கு, இது வச்சா செம்மையா இருக்கும்னு தோணுது. அவரே அதை மறந்துருப்பாரு, நீங்க ஞாபகப்படுத்துறீங்க கேட்கலையா? அப்படிலாம் கேட்கல, செம்மையா இருக்கும்னு தோணுது, நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது சொன்ன உடனே அவர் யோசிக்கவே இல்லை. 5-10 செகண்ட்ஸ் கூட யோசிக்கல. கேட்டு உடனே ஓகே ப்ரோ வச்சிடலாம் அப்படின்ட்டார். சூப்பர் அப்படின்னு ஆயிடுச்சு. அது ட்ரெய்லர்லயே நிறைய பாசிட்டிவா தான், பயங்கரமா அதை சூப்பர் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்த மாதிரியே பாசிட்டிவா தான் அது வந்திருக்கு. இதுல லவ் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, என்னெல்லாம் அதுல பிளான் பண்ணிருக்கீங்க? இதுவும் அதே மாதிரி பார்ட் 2 அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கா படம்? ஆமா, இதுல பார்ட் 1ல 4 கதை இருந்தது, இதுல 3 கதை. 3 கதை. ஆமா, பார்ட் 1ல ஒரு கதை ரொம்ப சீரியஸா, கடைசி கதை ரொம்ப சீரியஸா போயிருக்கும். இதுல சீரியஸா எதையுமே ஹேண்டில் பண்ணல. எல்லா கதையிலுமே ஃபன் இருக்கும், பயங்கர ஜாலியா கருத்துக்கள் இருக்கும், ஆனா கருத்தையே பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு அழகான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆடியன்ஸா வரும்போது இதுல என்னெல்லாம் ஹாட்ஸ்பாட் 2ல இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கும். பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஜாலியா வந்து அந்த 2 hours வந்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம். ஃபன்னா ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம் தான் இது. ஒரு 100-200 பேரோட சேர்ந்து பார்க்கும்போது பயங்கர ஃபன்னா இருக்கும் நம்புறோம். அதே மாதிரி அதுல கருத்துக்களும் இருக்கும். அந்த கருத்துக்கள் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமா இல்ல வாதமா கான்வர்சேஷன் எப்படி வேணா இருக்கலாம், அதுவா கூட ஆகலாம். ஸோ முடிச்சுட்டு போகும்போது ஜாலியா செம்ம ஃபன்னா ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல். இந்த டயலாக் வந்து சிவகார்த்திகேயன் சிஎம் ஆனா அதெல்லாம் வந்து நீங்க அப்படியே அந்த ஸ்பாட்டை எழுதுனீங்களா இல்ல ஸ்கிரிப்ட்லயே அதை எழுதி? ஸ்கிரிப்ட்ல ஃபர்ஸ்டே இருந்தது, ஆனா சென்சார்ல அதை அலோவ் பண்ணுவாங்களான்ற டவுட் இருந்தது. ஓகே. அதுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு ஆக்சுவலி நாங்க 3-4 டைலாக் டப் பண்ண, அஸ்வினே ஒரு 4-5 டைலாக் டப் பண்ணிருப்பாரு, பவானியும் சேஃபர் சைடுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா மாத்திக்கலாம், சிஎம் ஜிவின்னு மாத்திக்கலாம், ஜிவி அகைன் நமக்கு தெரியும்ன்றதுனால அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருந்தது. சென்சார்ல எதுவுமே சொல்ல, அவங்க தேவர் ஆல் ஓகே. அஸ்வின் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். பர்டிகுலரா இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஸ்டோரி எனக்கு ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. ஓகே. ஆல்ரெடி அவர்கிட்ட விக்னேஷ் கிட்ட நான் ஒரு ஸ்டோரி நாங்க 2 பேரும் பண்றதா பிளான் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ அது டிலே ஆயிட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல இவர் திடீர்னு சம்பந்தமே இல்லாம இது உள்ள கொண்டு வந்தாரு. ப்ரோ ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னாரு. அப்ப நான் 1 பார்க்கல ஆக்சுவலி. ஓகே. ஓகே. நான் ஹெசிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா ட்ரைலர் பார்த்து ஐ ஹேட் அ வெரி பேட் இம்ப்ரெஷன் ஆஃப் தட் ப்ரோமோ. ஐ வாசன்ட் ஹாப்பி அபவுட் இட். ஓகே. அப்புறம் சரி என்னடா, ஆல்ரெடி நான் ஒரு கதை கேட்டு எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், சரி அவர் என்ன சொன்னாரு, நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணுங்க, அது நம்ம எப்பவும் பண்றது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சரி ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கதை போயிட்டு இருக்கும்போது இது நோ சொன்னா அந்த கதை நம்மள தூக்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு ஹெசிடென்ட்ல நான் சரி பார்த்துட்டு சொல்லுவோம். ஆனா என்னதான் நான் சொல்லிடுவேன், நான் லைக் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அதனால நான் பாக்குறேன் எனக்கு பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ஒரு 2 மணி நேரம் புலம்பி தள்ளிட்டேன். ஏன் ப்ரோ ப்ரோமோ இப்படி மாதிரி எடுத்தீங்க, இந்த மாதிரி லைக் அந்த படத்தோட கான்டென்ட்டே வேற, நீங்க கொடுத்த ப்ரோமோவே வேற, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. சிலதுல எந்த இடத்துல தேவையா இருந்துச்சோ சில இடங்கள்ல தேவையா இருந்தது. அது வாண்டடா ரொம்ப அக்லியா ஒண்ணு கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. வாட் எவர் ஹி ஷோட் வாஸ் அ ரியாலிட்டி, வாட்ஸ் ஹேப்பனிங், இப்பெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ சிலதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருப்பீங்க, சிலதெல்லாம் அழுகிற சீன்லாம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருந்தாரு. எனக்கு பார்த்துட்டு சில ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணேன். எனக்கு இந்த கான்டென்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களோட ப்ராஜெக்ட் அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, கண்டிப்பா நான் பண்றேன். இந்த கண்டென்ட் கேட்கும் போதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் பண்ணாத ஒரு வித்தியாசமா ஒன்று ஃபன்னா இருக்கும் இது. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஓகே இது எல்லாருக்கும் எக்ஸைட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து இவ்வளவு ஆர்டிஸ்ட் காஸ்ட் இருந்தனால பாக்குற போஸ்டர் பார்த்து எங்களால யாருக்கு யாரு பேருன்னு கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க பவானி ஸ்ரீ அவங்க தான் உங்களுக்கு பேரா இருக்காங்க. சரி, என்னவா வர்றீங்க படத்துல? கேரக்டர் வைஸ் என்னவா இருக்குது படத்துல? ஒரு 90s பூமர் பாய், டிபிக்கல், லிட்டரலி என்னோட ஒரிஜினல் வெர்ஷனாவும் நான் சொல்லலாம். அப்படியா? ஓகே. சோ அப்படிதான் இருந்துச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் கேட்பேன், ப்ரோ என்ன ப்ரோ என் மைண்ட் வைஸ் எல்லாம் அப்படியே எழுதுறீங்க எல்லாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட்டே இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் டயலாக்ஸ் இவர் கொடுத்ததெல்லாம் அங்க ஷார்ட்ல இது பண்ணும்போது. எதுவும் பிடிக்கலன்ற மாதிரி எதுவும் சொன்னீங்களா? ஐயோ இது கொஞ்சம் மாத்தலாமா அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல அவங்க சொன்னது எல்லாமே கேட்டுட்டீங்களா? எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் அதான் சொல்லுவேன், ப்ரோ செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு,
பசங்க நிறைய ரிலேட் பண்ணிப்பாங்க, நிறைய பேர் கனெக்ட் ஓகே. பண்ணிப்பாங்க. ம். என்னோட ப்ராஜெக்ட் மட்டும் இல்ல, ஓகே. இவருதா இருக்கட்டும், இவங்களுதா இருக்கட்டும், எல்லாத்தோடமே வந்து பசங்க ஈஸியா கனெக்ட் பண்ணிப்பாங்க. எல்லாத்தோட மைண்ட் வாய்ஸ் தான் இவர் வந்து ஒரு ப்ராஜெக்டா எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட். அந்த டூ மச்சுங்கிறது அதுதான், உங்க மைண்ட் வாய்ஸை கொண்டு வந்துட்டோம் நாங்க அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாருக்கும் ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். ரக்ஷன், ஆதித்யா பாஸ்கர் நீங்க இருக்கீங்க. அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எப்படி டைரக்டர் எல்லாருக்கும் பிரிச்சிருந்தாங்க? அவங்க கதைக்கு அவங்க என்ன கொடுக்கணுமோ அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு. இங்க யாரு ஓகே. நான் பெருசு நீ பெருசு இல்ல. ம். அல்டிமேட்லி கான்டென்ட் மேட்டர்ஸ். நம்ம என்ன இது பண்ணாலும் நீங்க என்னங்கிறது அதுக்கு ஏத்த இது விக்னேஷ் கார்த்திக் கரெக்டா பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஓகே. நீங்க சொல்லுங்க 3 ஹீரோ. ஆனா 3, 4 ஹீரோயின்ஸ் நிறைய பேர் இருக்க மாரி இருக்கு. யாரு கூட வந்து கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இது செட்ல? இல்ல பிரிச்சு நீங்க செட்டில் எடுத்தீங்க? இல்ல பேரா தான். இப்ப இவருக்கு பேர் வந்து பவானி ஸ்ரீ. எனக்கு நான் ப்ரொடியூசர் பொண்ண பார்ட் 1ல கல்யாணம் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் போயிருப்பேன்ல. ஸோ ப்ரொடியூசர் பொண்ணா பிரிகிடா பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ப்ரொடியூசர் பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டேன். ஸோ பிரிகிடா என்னோட பேரு. பிரியாபணி சங்கர் தான் கதை சொல்ல வராங்க. பார்ட் 1ல நான் கதை சொல்ல வந்திருந்தேன்ல. ஸோ இப்போ பிரியாபணி சங்கர் கதை சொல்ல வராங்க. அவங்க யாரு, எதனால கதை சொல்ல வராங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். மற்றபடி ஆதி, ரக்ஷன் அவங்க 2 பேர் ஒரு கதையில் ஆப்போசிட்டா பண்ணியிருக்காங்க. சஞ்சனா வந்து ஒரு டாட்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கதையில் அவங்க தான் லீடு. சஞ்சனா சொல்லுங்க, எப்படி இவ்வளோ பேர் கூட எப்படி டீல் பண்ணீங்க சொல்லுங்க? நான் தம்பி ராமையா சாரோட தான் ஆக்ட் பண்ணேன். அவர் தான் என் ஃபாதராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களெல்லாம் நான் இப்போ தான் மீட் பண்ணுறேன் ப்ரமோஷன்ஸில். ஸோ அவங்கள டீல் பண்ணுற அளவுக்குலாம் அவங்க அவ்வளோ பேடாக இல்லை, ரொம்ப நல்லவங்களாக தான் இருக்காங்க. தம்பி ராமையா சார் வந்து ஒரு லெஜெண்ட் மாதிரியான ஆர்டிஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே எடுத்துருவாரு, ப்ளஸ் டைரக்டர் ஆல்சோ. ஸோ எப்படி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது சில விஷயங்கள்லாம் கற்றுக்க முடிஞ்சுது? லைக் அவர் ரொம்ப சீனியர். ஸோ அவர் டேக்ஸ்லாம் போகும்போதே நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்க முடிஞ்சது. என்னாலாம் 1 டேக்ல 2 டேக்ஸ்லாம் பண்ண முடியாது. அண்ட் ஹீ சீம்ட் லைக் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அங்கே இங்கே அவரே வந்து நிறைய இம்ப்ரூவைஸ் பண்ணி அவரே வந்து, ஸோ அதெல்லாம் நல்லா நான் கற்றுக்கிட்டேன். அண்ட் அவர் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தார். என்னோட ஷார்ட்ஸ்க்கு அப்புறம்லாம் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், லைக் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தார். ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணுறதும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் விக்னேஷ் சாரோட ஒர்க் பண்ணுறது இன்னமும் ஜாலியாக இருந்துச்சு. ஆதித்யா எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். எப்படி உங்க லுக்கு சேஞ்சஸ்லாம் பார்த்தா ஏதோ இந்த அடுத்த? படம் இப்ப வேற ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுக்காக மேம். ஓகே, ஓகே. நல்லா இருக்கா? ஓகேவா? ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஓகேவா இல்ல, அந்த கதைக்காக கதைக்காக. ஆமா மேம். ஹாட்ஸ்பாட் 1 வேற, ஹாட்ஸ்பாட் 2 வேற. ஆமா மேம். So இதுல என்னவா வரீங்க படத்துல? என்ன மாதிரி work வேற வேற ஸ்டோரிஸ் தான் மேம். 2 பெரிய பர்சனாலிட்டிஸோட ஃபேன்ஸ் 2 பேரு. அதை எவ்வளோ ஹெல்த்தியா நம்ம எடுத்துட்டு போகலாம். பட் அப்படி பண்றது கிடையாது. என்னென்ன இப்ப இருக்கிற விஷயத்த டச் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபேன்ஸுக்குள்ளார இப்ப நடக்கிற விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது? உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான எதுவும் நடக்காததெல்லாம் இல்ல. நடக்கிற விஷயம் நிறைய விஷயம் இது பண்ணிருக்கோம். பட் என்னென்னு சொல்ல முடியல. இப்ப ஒரு 30 செகண்டுக்கு முன்னாடி வேணான்ட்டாரு. அதனால ஆனா இப்ப எல்லாமே ரிலேட்டபிளா தான் இருக்கும். நடக்கிறது தான். சில பேருக்கு அது ஹார்ஷா இருக்கலாம். ஹார்ஷா இருக்கிறது வந்து பண்றவங்களுக்காக தான் இருக்கும். ஓகே. மத்தபடி இது ஃபீல் பண்ணவங்களுக்கு வந்து நியாயமா தான் படும். உங்களுக்கு யாரு பேரா இருக்காங்க? எனக்கு பேர்னா தன்யா அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. சூப்பரா நடிச்சிருக்காங்க. எனக்கு அவர் தான் பேரு. நானும் ரக்ஷன் தான் ரக்ஷன் நீங்களும் செட்ல பயங்கரமா கலாய்ச்சிருப்பீங்களா? ஜாலியா எங்க எல்லாரையும் பிடிச்ச அவரு கலாய்ச்சிருவாரு ஃபுல்லா. அந்த மாதிரி இப்போ ஒரு ஃபன்னான இதுதான். எங்களுக்கு பேருகள்லாம் கிடையாது. 8 பசங்க இருப்போம். எங்க 2 பேர், எனக்கும் ரக்ஷன்னாவுக்கும் மட்டும்தான் ஹேர் ஸ்டைல் கரெக்டா இருக்கும். மீதி அப்படியா? பயங்கரமா இருப்பாங்க. நாங்க அப்படியே ஒரு ஃபன்னா. ஓகே. இப்ப ரக்ஷன் வந்து லீடர் மாதிரி டீல் பண்ணுவாரா எல்லாரையும்? எப்படி ரக்ஷன் வந்து அந்த டீம்ல 8 பேர்ல எப்படி யாரு பொதுவா கேக்குறீங்களா? அவர் குழந்தை மாதிரி இது பண்றாரு பாருங்க. நாங்க ஆமா அவரு என்ன விட ரொம்ப எல்லார்ட்டையும் ரொம்ப ஃபன்னா ஜோவியலா இருப்பாரு. அதே நான் பார்த்தேன். நீங்க ரொம்ப வந்து சைலண்டா, ரொம்ப அதிகமா கான்டாக்டே இல்லாம நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, சட்டிலா இருக்கீங்க. ஏன் அப்படி? கொஞ்சம் வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும். அதாவது நான் மீடியா சைடு பார்த்த வரைக்கும் எந்த கான்வர்சேஷனும் இல்ல, எந்த கம்யூனிகேஷனும் இல்ல, ரொம்ப அமைதியா சட்டிலா தான் உண்டு வேலை உண்டு அப்படின்ற மாதிரி. ஆமா மேம். இல்ல சைலண்ட் கிடையாது. பட் நான் வந்து கொஞ்சம் இல்ல சைலண்ட் இல்ல. எனக்கு அவ்வளவா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து யாருக்கும் புரியாது.
ஓகே. சொல்லி எனக்கு புரிய வைக்கவும் முடியாது. ஸோ அதனால பெருசா ட்ரையும் பண்ண மாட்டேன். அப்பா வந்து நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு பெரிய 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 ஆர்டிஸ்ட், ஒரு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டு. ஸோ அவரோட நேம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பா. அப்பாவோட பேர் எடுக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளா இருக்குது சொல்லுங்க. பெரிய அவர் இப்போ நான் சரி அப்பான்னு இல்லாம எம்எஸ் பாஸ்கர் சாரா சொல்லணும்னா பெரிய ஒரு அறிவாளி. ம். நிறைய புக்ஸ் படிச்சு நிறைய ஹோம் ஒர்க் பண்ணி அறிவு மட்டும் இல்லை, இந்த மாதிரி அவர் போடுற எஃபர்ட்னால தான் ஓகே. அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ம். அது போக அவருக்குமே பெருசா இவரை மாதிரி பண்ணணும் அவரை மாதிரி பண்ணணும்னு இல்லை. அவருக்கு இண்டிவிஜுவலா இப்போ நான் இந்த மாதிரி பண்ணணும், அது ரெக்கக்னைஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கும். எனக்கும் அப்படிதான் மேம். இப்போ ஆமா அப்பா அம்மா அது இப்போ அதுல இருந்து ஆப்போசிட் தான் நான். எனக்கு அப்படியா? ஆமா எனக்கு அது வேண்டாம். ம். நடிக்கிறேன்னா நல்லா நடிக்கிறேன்னு என்னோட டைரக்டர் சொன்னா எனக்கு போதும். ஏன்னா ஓகே. அவரோட விஷன்ல தான் நான் நடிக்கிறேன். அவர் சொன்னா போதும். அதுக்கு மேல ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதுக்கு மேல எனக்கு சான்ஸ் கிடைக்கணும் தான் எனக்கு ஆசை. பட் ஓகே. கிடைச்சா ஓகே. அதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது சான்ஸுக்காக நம்ம ம். வேற விதமா நடிச்சோம்னா அது எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகாது. எனக்கு அதுல நம்பிக்கையும் இல்லை. இது சூப்பர். இது வந்து அப்பா சொல்ற கதைகள்லாம் சஜஷன் சொல்லுவாங்களா? இல்ல உங்களுக்கான கதைகளை நீங்க தான் டெசிஷன் நான் எடுப்பீங்களா? தான் இது பண்ணுவேன் மேம். அதோட நாங்க ஒர்க் பத்தி பேசிக்க மாட்டோம். நான் ஒர்க் பத்தி பெருசா யார்கிட்டயுமே பேசிக்க மாட்டேன். ஹாட்ஸ்பாட் டூ மச்க்கு அப்புறம் என்னென்ன பண்றீங்க? மேம் இது முடிச்ச உடனே இப்போ ஒரு படம் ஷூட் முடிஞ்சுது மேம். லவ் அண்ட் வார் அப்படின்னு ம். முடிஞ்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. அடுத்த மாசம் ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ம். இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ம். லீனா மணிமேகலை மேம் ஆமா. அப்படிங்கிறவங்க எடுக்கிறாங்க. ஓகே. சூப்பரா போய்கிட்டு இருக்கு. என்னை ம். பொறுத்த வரைக்கும் அருமையா போயிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இப்போ நான் பண்ற இதுல. ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சூப்பரா பிளான் பண்ணி பக்கவா இது ஃபேன்ஸுக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பயங்கரமா பண்ணுவோம். ஆனா சில ஃபேன்ஸ்க்கு வந்து செட் ஆகும், சில ஃபேன்ஸ் வந்து செட் ஆகாம ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு படத்தை வந்து யாருக்காக படம் எடுக்கிறோம்னு ஒரு விஷயம் இருக்கா? இல்ல நம்மளோட ப்ராடக்ட்டை கொடுக்கணுங்கிற ஒரு விஷயமா? நீங்க எந்த கேட்டகரி? இல்ல யாருக்கு பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம் தான் நினைக்கிறேன். டார்கெட் ஆடியன்ஸ் யாரு? இப்போ நீங்க என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அத குடுத்தா தானே. ம். உங்களுக்கு பீட்சா சுத்தமா பிடிக்காதுன்னா, நான் என்னதான் வேர்ல்டுல பெஸ்ட் பீட்சா இதுல இருந்து அந்த பீட்சா குடுத்தாலும் உங்களுக்கு அது பிடிக்காது. ஓகே. அதுக்குன்னு அது நல்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ம். அத புடிச்சவனுக்கு அதுதான் ஃபேவரட் சாப்பாடு. ம். அந்த மாதிரி இப்ப நான் யாருக்கு இந்த படத்த பண்றேன் அப்படின்றதுல ஒரு தெளிவு கண்டிப்பா இருக்கணும். ஹாட்ஸ்பாட் ஓகே. 1ல அது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஹாட்ஸ்பாட் ம். 1 வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான படமா, ஃபேமிலிக்கான படமா, என்ன அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொஞ்சம் இல்லாம ம். இருந்தது. இதுல அந்த கிளாரிட்டி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இது ம். எல்லாருமே பார்க்குற ஒரு படம். யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஜோன் வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே பிடிக்கணும்னு ஒரு படம் பண்ணணும்னு நினைச்சோன்னு வைங்களேன், அது ஓகே. யாருக்குமே இல்லாத படமா ம். ஆயிடும். ம். இவங்களுக்கு மட்டும் பிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்காக மட்டும் இறங்கி ஒண்ணு பண்ணோம்னா, அவங்களுக்கு 100% ஓகே. புடிச்சிரும். அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப விக்னேஷ் வந்து இப்போ நடிகரா இருக்கிறாரா, இயக்குனரா இருக்கிறாரா, என்னவா இருக்கணும்னு நினைக்கிறாரு? அவர் எதுக்காக வந்தாரு, என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீங்க எங்கேயாவது யோசிச்சிருக்கீங்களா? இயக்குனர் தான் மேம். நான் இப்போ நடிக்கிறது ஹாட்ஸ்பாட்லயே ஏன் நடிச்சேன்னா, வேற வழி இல்லாம தான் நடிச்சோம் கடைசியில. ம். ஏன்னா ஹாட்ஸ்பாட் 1 வந்து 4 தனித்தனி கதையா தான் இருந்தது. அந்த ஓகே. டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்டர் வந்து ம். ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆயிட்டு அங்கிருந்து 1 மாசத்துக்கு முன்னாடி தான் அதை ஷூட்டே பண்றோம். ஓகே. ஷூட் பண்ணும்போது அப்போ திடீர்னு ஒருத்தர் கதை சொல்லி அவங்க டேட்டுக்கு வெயிட் பண்ணி, ம். ப்ரொடியூசர் ஒருத்தர் கதை சொல்லி அவங்க டேட், அதனால வேற வழி இல்ல. சரி நம்மளே நடிச்சலான்ட்டு தான் நானும் ஒரு நடிச்சோம். ஓகே. பார்ட் 2ல அது கண்டினியூ ஆகுதுன்றதுனால நானும் அதுல ஓகே. பண்ணியிருக்கேன். மத்தபடி டைரக்ஷன் தான். டைரக்ஷன் தான். ஆமா. பெரிய விஷயம் என்னன்னா 23rd ஒரு படம் வந்தா கூட இன்னொரு படத்துக்கு ரெக்வஸ்ட் பண்ணி ஏற்கனவே வந்த படம் அப்படிங்கிறதுனால தெரியவே தெரிக்க விட்டுருக்கீங்களே. ஐயோ! அதெல்லாம் இல்ல. உண்மை இல்ல. ஏன்னா, இப்போ விஜய் சார் படம், அஜித் சார் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, மெயின் ஸ்கிரீன்ஸ்லாம் அவங்களுக்கு ம். குடுத்துருவாங்க. நம்ம சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி டேட்ஸ்ல தான் நமக்கு தியேட்டர்ஸே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்படின்றதுனால அத ரெக்வெஸ்ட் பண்ணோம். அவரோட பெருந்தன்மை தான். அது அது ஒரு தானு சார் அக்செப்ட் ஒத்துக்கிட்டு பண்ணி பின்னாடி போனது அவரோட பெருந்தன்மை தான். அவருக்கு நன்றி. டீம் சார்பா நன்றி சொல்லிக்கிறோம். சூப்பர் சூப்பர். அஸ்வின், ஃபைனலி ஒரு படம் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நீங்க நினைக்கிறீங்க? கதையா இருக்கட்டும், நம்மளோட ஈடுபாடா இருக்கட்டும், 100% என்னெல்லாம் நீங்க 2026 சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் பர்சனல் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. இது எல்லாத்தோட எஃபர்ட்னு சொல்லுவேன். என்னோட லேர்னிங் சொல்றேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நான் சொல்றேன். சினிமாவை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஃபார் மீ சினிமா ஹேஸ் அ மேஜர் இம்பாக்ட் இன் மை லைஃப். நான் சினிமா பார்க்கும்போது என் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் நான் எடுத்துக்கிறேன். அதில் நிறையா நம்ம பேட் குட் ரெண்டுமே பார்க்குறோம். ஸோ அது என்னை இன்டெரக்டாவோ டேரக்டாவோ நிறைய விஷயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் ஒரு ஆக்டரா இருக்கேன், நான் அந்த சினிமாக்குள்ள நான் இருக்கேன் அப்படிங்கும்போது நான் அதை ரெஸ்பான்சிபிளாக கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்.
ஃப்ரம் த டே ஒன் நான் என்னைக்கு நான் ஒரு ஆக்டரா ஆகும்னு நினைச்சனோ அதை நான் அது பர்சனலாவே நான் வச்சுக்கிற ப்ராமிஸ். ஓகே. நான் எந்த விதத்திலயும் தப்பான விஷயங்களாவோ இது எந்த ஒரு தப்பான ஒரு 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 டிரைவ் பண்ற மாதிரியோ எந்த ஒரு இடத்துலயும் நான் இருந்துடக்கூடாதுன்னு நான் தெளிவா Okay. இருக்கேன். ஸோ எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு சினிமா எல்லாத்தையும் மாத்தலாம். ஓகே. சில படங்கள் நம்ம பார்க்கும்போது லைக் அந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க கமெண்ட்ல, எங்க ஃபேமிலியில நாங்க சண்டேல இருந்தோம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்களாம் பேசிக்கிட்டோம். ரீசெண்டா ஒரு படத்துல வந்து அப்பா சென்டிமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அப்பா கால் பண்ணி பேசினேன்னு சொன்னாங்க. Okay. இதான் சினிமாவோட இம்பாக்ட். ம். அவ்வளவு பவர் இருக்கிற சினிமாவை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும். ஸோ என்னோட பார்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே அது பண்ணா எல்லாருமே ஹெல்தியா இருக்கலாம். எல்லாத்தோட Okay. லைஃபும் பீஸா இருக்கும் நான் நம்புறேன். 2026 என்ன பிளான் உங்களோடது? 2026 ஃபார் மீ அரசியல் அந்த மாதிரி ஏதாவது கேக்குறாங்க. அப்படியா? இதான் எடுத்து கொடுங்க. ம். எனக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் நான் பிலீவ் பண்றேன். ஸோ ஹாட்ஸ்பாட் 2 எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நல்லபடியா போகணும் நான் நம்புறேன். நடிகருக்கு எல்லாருக்கும் வரும்போது நடிகரா தான் வர்றாங்க. ஆனா ஒரு 10 படம் 5 படம் பண்ண பிறகு ம். வேறு சில ஆசைகளும் வருது. நடிகர்கள் அரசியலுக்கு வரத பத்தி உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? யாரு வேணா அரசியலுக்கு வர்றாங்க. நடிகருங்கிறத தாண்டி எவ்ரிபடி ஹேஸ் தட் ரைட்ஸ். ம். யார் வேணா ஆசைப்படலாம். பட் ஒன்னே ஒண்ணுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். யாரு வர நினைச்சாலும் அவங்களோட இன்டென்ஷன் வந்து குட்டா இருக்கணும். அவ்வளவுதான். அது ஆக்டரா இருந்தாலும் சரி, அவங்க நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண ஒரு ஐடி கம்பெனில வேலை பண்றாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க இன்டென்ஷன் நல்லா இருந்தா யாரு வேணா வரலாம். ஓகே. பட் சினிமால இருக்கிறனால உங்களுக்கு பப்ளிசிட்டி ஈஸியா இருக்கனால யூ கேன் ஈஸிலி கிராப் பீப்புள். பட் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. எண்ட் ஆஃப் த டே தட் மேட்டர்ஸ் அ லாட். குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஒரு நேமையும் ஃபேமையும் கொடுத்துச்சு. இப்போ திரும்பி பார்க்கும்போது அது எப்படி தோணுது உங்களுக்கு? அதுதான் என்னோட ஸ்டார்டிங்கோட ஸ்மால் ஸ்கிரீன் தான் என்னோட ஐடென்டிட்டியே ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ என்னோட ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸுங்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல தான் ரொம்ப சின்னதா ஒரு ப்ராஜெக்ட்ல ம். ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் இவரை மீட் பண்ணியிருக்கேன். அப்படியா? அது எனக்கு ஞாபகம், இவர் சொல்லிதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்ப கண்டுக்கிட்டாரா கண்டுக்கலையா? அப்போ வந்து சும்மா கலாச்சிட்டு போனாரு. லைக் சீரியஸா கிடையாது. Okay, okay. ஹர்ட் ம். பண்ணல, சும்மா சரி, ஜாலியா சரி, பண்ணா. சரி. ஸோ அப்போ வந்து விஜய் ஸ்டார்ஸோட ஆடிஷனோட ஃபினாலே அப்போ இவர் தான் ஹோஸ்ட் பண்ணாரு. ஞாபகம் இருக்கா? ஓ. அதான் சொன்னீங்களே. ம். ஸோ இவர் தான் ஹோஸ்ட் பண்ணாரு. ஸோ அங்கதான் என்னோட லைஃபே லைக் ஒரு 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 டிஃப்ரெண்டான ஒரு இதுக்குள்ள எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து அங்கிருந்து விஜய் டிவிக்குள்ள நான் வந்தேன். ஸோ என்னோட ஐடென்டிட்டியே விஜய் டிவி தான். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கேன். வெரி ஹாப்பி அபவுட் இட். ஐம் ஆல்வேஸ் ப்ரௌட் அபவுட் இட். உங்களோட ஃபேன்ஸ் முக்கியமா எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க? இந்த டீசர் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ சோஷியல் மீடியாலயோ ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தேன். நான் கூட 2 கமெண்ட்ஸ் பார்த்தேன். அஸ்வின் குட் சாய்ஸ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஃபுல்லா அஸ்வின் 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 தான் கமெண்ட்ஸ். கேர்ள்ஸ் எல்லாரும் சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்புறவங்க சரி, நான் நிறைய கமெண்ட்ல பார்க்கணும் சரி, பசங்க நிறைய பேர் வந்து ம். லைக் அதை ரெகனைஸ் பண்றாங்க. ஸோ ஓகே. இட்ஸ் நாட் அபவுட் ஒருத்தங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. 2 பேருமே நமக்கு முக்கியம். ஏன்னா ம். ஹேவ் டு ரெஸ்பெக்ட். ஐ மீன் நான் அவங்களே ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் இருக்கேன். ஓகே. ஸோ என்னோட ஃபிலிம்ஸும் வந்து இட்ஸ் நாட் ஆல் அபவுட் ரொமான்சிங். ம். இட்ஸ் ஆல் அபவுட் பெர்ஃபெக்ட் ஆஃப் எவ்ரிதிங். எல்லாத்தையும் நான் ப்ராப்பரா நான் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் நிறைய செம்பி பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எவ்ரிபடி அதான் சொல்றேன்ல, லைஃப்ல எல்லாருக்கும் எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னு ஒன்று இருக்கும். ம். ஸோ எல்லாருக்கும் நம்மளை பிடிச்சிடாது, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காமையும் போயிடாது. ஓகே. ஸோ இட்ஸ் மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் நிறைய பேர் இதுல சொல்றாங்க அப்படிங்கிறது. பட் இவங்களும் இருக்காங்கங்கிறது அதுதான் ரியாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறது அப்படிதான். அவங்களுக்கும் பிடிக்கும். நிறைய பேர் பேசுறாங்க, சொல்றாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சஞ்சனா சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் பிளான் 2026 ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்திலாம் சொல்லுங்க. 2026 எனக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இப்போதான் ஐ ஃபினிஷ் ஷூட்டிங் ஃபார் அ ஹிந்தி ஃபிலிம். ஐ எம் லீடிங் இன் இட் அண்ட் இட்ஸ் லைக் அ ப்ராப்பர் வில்லேஜ் கேர்ள். ஸோ ஓகே. அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எனக்கு எடுக்கணும்னு ஆசை இந்த வருஷம். ஆதித்யா, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 96 ஒரு பெரிய அடையாளத்தை உங்களுக்கு கொடுத்துச்சு. ஆமா அதுக்கப்புறம் ஆதித்யா பாஸ்கர் என்ன பண்றாரு, என்ன மாதிரி படங்கள் பண்றாரு அப்படிங்கிற மனசுக்குள்ள மக்கள் கிட்ட ஒரு விஷயம் இருந்துட்டே இருக்கு. சோ உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் என்ன மாதிரி இருக்கு? மேம் சாய்ஸ்னா இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஜானர் அந்த மாதிரிலாம் இல்லை மேம். ம், ம். மனசுக்கு பிடிச்சா பண்ணிடலாம். ஓகே. அது தவிர வேற எந்த ரீசனுக்காகவும் பண்ண வேணான்னு இருக்கேன் மேம். நான் 26ல புதுசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. ம், ம். 8 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்கேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்றேன். ஓகே. அது என்ன நடக்குதுங்கிறது மேல இருக்கிறவங்க கையில இருக்கு மேம். 2026 எனக்கு நல்ல
விதவிதமான இடத்த நல்லா சுற்றி பார்த்து என் ஃப்ரெண்டு வரான் கேனடாலேருந்து 2.5-3 வருஷத்துக்கு அப்புறம் அவன் கூட நல்ல இந்தியாவை சுற்றணும்னு ஆசை மேம். செம்ம. அதுக்கு காசு வேணும். காசுக்காக ஒர்க் பண்ண மாட்டேன், பட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக ஓரளவு காசு வரும். எவ்வளோ காசு வருதோ அதை வச்சு சுற்றிக்கலாம். படத்துக்கு ஏன்னா அப்ரோச்மெண்ட்ல எவ்வளவு ரஃபா வரும்? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. படம் வர்றதே பெரிய விஷயம் எனக்கெல்லாம். அப்ராக்சிமேட்டா என்ன வரும் அதெல்லாம் கிடையாது மேம். ரொம்ப பாசிட்டிவா இருக்குது எல்லாரும் பேசும்போது. இல்ல எவ்வளவு அழகா நீங்க ஒர்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ எல்லாரும் வழக்கமா எல்லா டீம் இன்டர்வியூலையும் இப்படிதானே மேம் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் வாரம் பேசுவாங்க. இல்ல இருந்தாலும் முதல் பார்ட் பார்த்துட்டு 2வது பார்ட் ஒரு வாய்ப்பு கொடுத்ததா இருக்கட்டும், அஸ்வின் நம்பி இந்த கதைக்குள்ள வந்ததா இருக்கட்டும், சஞ்சனாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்குல்ல. ஆனா உங்க ட்ரெய்லர்ல நீங்க பேசின 1-2 டயலாக்லாம் நான் கேட்டேன் பார்ட் 1ல. டேய் என்னடா இவனுங்க பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு மாதிரி அப்படியே தமிழ் வார்த்தைகள் சரளமா இருந்தது. ஆனா பார்ட் 2 அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்குதே, நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஈகரா வெயிட் பண்றேன். ஸோ ஹாட்ஸ்பாட் டூ மச் அந்த 3, 4, 5 போதான்றது நம்ம இன் ஃபியூச்சர் பார்ப்போம். நாளைக்கு கண்டிப்பா ஷோ பார்த்துட்டு உங்ககிட்ட அகைன் நான் பேசுறேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.